அது ஒண்ணு இல்லப்பா, அங்க ஒரு நிமிஷம் பாரு. உன் மய விளாட மரத்தடி நிழல்லதான் எங்க தாத்தா விளாண்டாங்க, எங்க அப்பா விளாண்டாங்க, நான் விளாண்டேன், நீ விளாண்ட, பேரப்பட விளாண்டுட்டு இருக்கியாப்பா. அததான்ப்பா யோசிச்சேன். வேறு இல்லாத மரம் வீட்டுக்கு தான்ப்பா போகும். அது மாதிரி சிட்டிங்களுக்கு கிராமம் தான்ப்பா வேறு. கிராமம் தான்ப்பா நம்மளுக்கு சோறு போடும். சிட்டி கூட்டிட்டு போக வந்திருக்கேன்ப்பா. இல்லப்பா, நான் கிராமத்திலே இருந்துக்கிறேன்ப்பா. சிட்டில விவசாயம் பண்ண முடியாது. நம்ம வாழ்க்கை சிட்டியில யார் விவசாயம் பண்ணுவோம், அதுவும் இந்த பட்டியல. உணவுக்கு உயிர் தருவார் விவசாயி. அந்த விவசாயத்தை நம்ம பாதுகாக்கணும்னா நம்ம பசங்க பாரம்பரியத்தை பாதுகாத்தே ஆகணும். தாய் வயிற்றுக்குள்ள வெளிய வச்சு தவக்கவா, வேளாண்மை அழுக்கவா, பொறந்த மண்ண சுடுகாடா, புள்ள குட்டி பார்க்கவா, நம்ம பொங்க பானை உடையவா, காலெல்லாம் நெல்மணிகள் மழை போல குடிச்சே, மரியாதை இருந்துச்சே, பணம் மட்டும் வாழ்க்கையில தடமாறி போடுச்சே. ஆரோடும் பாதையெல்லாம் கட்டளைகள் தொலைச்சதே, பட்டணங்கள் சுழிச்சதே, கெட்ட பெண்ணும் மதியில்லாம சனங்களெல்லாம் அடிக்குதே. எங்க அப்பா காலத்துல விளைச்சல் கொடுத்துறவங்க உயிரோடு தான் இருக்கு. ஆனா இப்ப வர விதைகளால நிலங்கள்லாம் ரசாயனப்பட்டு நோயாட்பட்டு கிடக்குப்பா. ஆமாப்பா, விவசாயத்துக்கு பல விதைகள் மாட்டானப்பா நிலமெல்லாம் ரொம்ப நோயாய்ப்பட்டு போச்சுப்பா. நீரா அடிக்கவே, நிலத்தடி நீர் கூட அடிக்குது, பசுமைய மாடுக்குள்ள தேடி படிக்குது, பயிர்களை பாரு அது வாடி கிடக்குது, எதுக்கு இந்த நிலைமை இதனால வந்தது, எதுக்கு இந்த நிலைமை இதனால வந்தது, தொழிற்சாலை கழிவு அதனால வந்தது, தொழிற்சாலை கழிவு அதனால வந்தது, இது என்ன போய் சொல்ல நம்ம தீர்வுங்க சொல்ல, இது என்ன போய் சொல்ல நம்ம தீர்வுங்க சொல்ல. நான் பாட்டி உன் பேத்தி கல்யாணம் வந்த சந்தோஷமே இல்லாம இருக்க. ஏன்டா அதை வேற கேக்குற? எங்க காலத்துலலாம் கல்யாணம்னா திருவிழா மாதிரி இருந்துச்சுடா. 7 நாளைக்கு முன்னாடியே சொந்த பந்தெல்லாம் கூடி ஒரே சந்தோஷமா இருந்துச்சுடா. இப்ப பாரு, எல்லாம் ஜெண்டு கையுமாத்தே இருக்காங்க. அப்ப பசுமையும் பாரம்பரியமும் நிறைஞ்சு இருந்துச்சுடா. கல்யாணத்துல நம்ம பாட்டி பசுமையும் பாரம்பரியமோ. அடே மடையா, உனக்கு என்னத்த சொல்லி புரிய வைக்க? நல்ல மாயோட தோரணம்டா. அங்கங்க பூ வச்சு அலங்காரம் பண்ணிருப்போம்டா. கல்யாண பொண்ணுக்கு சரஞ்சரமான மடியுக்கு கொண்டு வந்து அலங்கரிச்சிருப்போம்டா. விருந்துக்கு நல்ல தலவாழையில விரிச்சு இனிப்புல இருந்து கசப்பு முடி சோச்சோம்டா. ஆனா இப்ப அப்படியா? கல்யாண பொண்ணுக்கு பார்த்தனா பிளாஸ்டிக் பூவான். சரி, குடிக்க தண்ணியை பயன்படுத்தா அதுவும் பிளாஸ்டிக். சரி, சாப்பிடுற சாப்பாட்டுல இருக்க வாழையில கூட பிளாஸ்டிக்டா. இதெல்லாம் தடுக்க என்னதான்டா வேறடி பண்ண முடியும்? மூடிய கரண்டி பார்த்தவங்க நாங்க, ஆடிப்பட்டோம் தேடி நினைச்சு உணவு செய்வோம் நாங்க, உப்ப தவிர வேற எதையும் நினைக்கி வாங்க மாட்டோம், தச்சாக்கு வார்த்தையத்தான் வாழ்ந்து வந்தோம் நாங்க, வாழ்ந்து வந்தோம் நாங்க. அன்னைக்கு நம்ம ஸ்கூல்ல பசுமை திருவிழா. பசுமை திருவிழா என்ன சார்? பசுமை திருவிழா உங்க வீட்டுல இருந்து ஒரு மரக்கன்று கொண்டு வந்து அதுக்கு உங்க அம்மா பேரை வச்சு பாதுகாத்து வைக்கணும். அதுதான் பசுமை திருவிழா. அதுக்காக நாளைக்கு எல்லாரும் ஒரு மரக்கன்று கொண்டு வந்துருங்க. நாளைக்கு எங்க பள்ளியில பசுமை விழா, அதுக்கு மரக்கன்றுகள் கொடுங்க. பசுமை விழானா என்னப்பா? அதுலமா எங்க பள்ளியில ஆளுக்கு ஒரு மரக்கன்று கொண்டு வந்து அவங்க அம்மா பேர் வச்சு தண்ணி தொடக்கணுமா, அதான் பசுமை விழா. மரம் வளர்க்கறதுனா வெறும் பேச்சு இல்லப்பா, செயல்தான் மரங்களை வளர்க்கறதும் விதைகளை பாதுகாக்கிறதும் நம்ம ஊரோட பண்பாடுப்பா. சரிம்மா, நம்ம